நான் சொல்லுங்க, ஆவியால் இயக்கப்பட வேண்டும். நான் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். நான் ஆவியானவரால் புதுப்படைப்பாக மாற வேண்டும். ஆசையா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, நமக்கு தெரிந்த பாடல் தான். கண்களை மூடி ஜஸ்ட் ஒப்பு கொடுத்து, யாருமே இதுக்கு பாட்சி தேவையில்லை நினைக்கிறேன். ஓ பரிசுத்தாவியே, நம்ம இருக்கிற இடம் புனிதமான இடம். ஆண்டவரது பிரசன்னம், இறை பிரசன்னம் நிறைந்த இடம். இந்த இடத்திற்கு காலையில் அப்படியே தயாரிப்போடு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு, அவரது ஒரு சிறப்பான ஞாயிறு, சிறப்பான நாள். இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. நமது உள்ளங்கள், நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகள், குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, சரிங்களா, நானும் என் ஆண்டவரும், நான் இயேசுவோடு மட்டும், நான் ஆவியாரோடு என்ற எண்ணத்திலே நாம் இப்போ இந்த நாளை இந்த நாளை தொடங்க போகிறோம். இந்த நாள் நடக்கக்கூடிய இந்த பாட்டுகள், அதே போல ஜபங்கள், சொல்லக்கூடிய கருத்துக்கள், இது எல்லாமே ஆண்டவரால் நடக்க போகுது. எனவே கண்களை மூடி கைகளை விரித்தோ அப்படியே அந்த வார்த்தையை தியானித்து, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவினுடைய ஆன்மா. அப்படின்னா நம்ம எல்லாம் எல்லாம் மனுஷங்களா இருக்கிறோம். எனக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் எல்லாம் கடந்து உள்ளிருப்பவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்குள்ளே இருக்காரு. கடவுள் எல்லாத்துக்கும் இருக்காரு. புரியுதுங்களா? ஆன்மாவின் ஆன்மா. அப்ப எனக்கு மனிதனா பிறக்கிறோம் அப்படின்னாவே நம்ம எல்லாம் கடவுளது கிருபை, கடவுளது ஆசீர்வாதம் எல்லாம் முழுமையா இருக்கு. அப்ப என்னுடைய ஆன்மாவின் ஆன்மாக ஊற்றின் ஊற்றாக இருப்பவர் எனது ஆவியானவர். எனவே அந்த ஆவியானவரை நாம் இப்பொழுது தொழப் போகிறோம். அந்த ஆவியானவர் உதவியை கேட்க போகிறோம். அந்த ஆவியானவர் கரத்திலே கொடுக்க போகிறோம். கண்களை மூடி, பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இந்த நாள் முழுசும் என்னை ஒளிர செய்ய போகிறார், என்னை அபிஷேகம் செய்ய போகிறார், என்னை வழிநடத்த போகிறார். என்னை தேர்ந்தெடுத்த தெய்வம், என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், என்னை உருவாக்கிய தெய்வம், என்னை வணைந்த தெய்வம், எனக்கு திறமைகளை கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தின் கரத்திலே நான் இருக்க போகிறேன், தவழ போகிறேன். ஆவியானவர் எப்படி இந்த தொடக்கத்தில் இந்த உலகம் படைக்கப்படுகின்ற பொழுதே ஆவியானவர் இந்த உலகத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் அந்த அசைவாடுதலுடைய அந்த ஒரு உடனிருப்பை நாம் இப்பொழுது அப்படியே உணரப் போகிறோம். அந்த ஆவியார் இயக்கப்பட போகிறோம். ஒப்பு கொடுத்து பாடுவோமா? என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வாழ்வூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். எந்த நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவோலப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மீண்டுமாக ஆண்டவர் என்னை ஒளிர செய்யும், என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். கடமை என்னவென்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார். கருத்தாய் புரிந்திட தூண்டும். எந்த நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி
பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவோரப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். கரம் உயர்த்தி அப்படியே கொஞ்சம் நம்ம இப்ப கடவுள் கரத்துல இருக்கிறோம். ஆவியானவரது அந்த ஆற்றலால் நிரம்பி இருக்கிறோம். அப்படியே சேர்ந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த இசையில மட்டும் அப்படியே சேர்ந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அப்படியே ஜெபிப்போமா? அப்படியே நீங்களே மனசுக்குள்ள அப்படியே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி சொல்லுங்க. தேர்ந்தெடுத்துக்காக நன்றி சொல்லுங்க. இந்த நாளுக்குள்ள வழிநடத்துக்கு ஆற்றல் கேளுங்க. இயேசுவே நன்றி ஆண்டவரே, எங்களை தெரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அசைவாடுகிறவரே, எங்களை மீண்டுமாக எங்களை ஒரு குடும்பமாக இந்த சவேரியா பாளையத்திலே இதோ எங்கள் பங்கு மக்களை நீர் எங்களை மீண்டும் உருவாக்க திடப்படுத்த எங்கள் வாழ்க்கையை மீண்டும் புத்துழி காண செய்ய எங்களை அழைத்திருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அசைவாடுகிறவரே, ஆவியானவரே, புதுப்படைப்பினுடைய பலனே, இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஆற்றலை கொடுப்பீராக. உமது ஆவியால் எங்களை நிரப்புவீராக. இதோ எங்களது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அன்பு ஆண்டவரே முழுமையாக உமது பிரசன்னத்தால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். உமது பிரசன்னத்தால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். உமது கிருபையால் நாங்கள் அருள் பொழிவு செய்யப்பட வேண்டும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அருளின் ஆவியானவரே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவே, இதோ அன்பு ஆண்டவரே, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 71 அதிகாரம் 8 திருவசனம். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. Praise the Lord. என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நாம் புகழ வேண்டும்? எல்லா நேரமும் புகழ வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஏதாவது வரைமுறை இருக்கா? இத்தனை வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும், இவ்வளோ நேரம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் வரைமுறை இருக்கா? இல்லை. Praise the Lord. தோபித்து 12 அதிகாரம் 18 திருவசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். புகழ்ந்து பாடுவோமா? உங்க பாட்டு ஷீட்டு கையில் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. அதுல 3வது பாடல் என்ன வார்த்தை இருக்கிறது? உம்மை ஆராதிப்பேன். எப்போ வரைக்கும் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க? என் நாட்கள் முடியும் வரை. அடுத்து என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. சொல்லுவோமா? என் நாட்கள் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். Praise the Lord. கரங்களை வைத்து சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன்.
மீண்டுமாக உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். தவக்காலத்துல நம்மளுடைய முகம் ஆலயத்துக்குள் வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும். எல்லாம் உட்காரலாம். உட்காந்துட்டவங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நின்றுக்கலாம். பாதி பேர் உட்காந்துட்டாங்க. எஸ், குட். பிரகாசமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். பாதி முகத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்கவே முடியல. எல்லா முகம் இப்படியே சோகத்தில் அப்படியே ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கே புனித வெள்ளி கொண்டாடி இயேசுநாதர் சிலுவையில் அறையிற மாதிரி கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம். மற்ற நாட்களை விட இந்த தவக்காலம் கடவுள்கிட்ட அதிகமாக நெருங்கி நாம் வரக்கூடிய காலம். மற்ற நாட்களில் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, இந்த 40 நாட்கள் நாம் எடுக்கிற தவ முயற்சி கடவுள்கிட்ட நெருங்கி வருகிறோம். கடவுள்கிட்ட நெருங்கி வரும்பொழுது முகம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கஷ்டமான வார்த்தையா பாட்டு? பாடுறது கஷ்டமாக இருக்குங்களா? பிரியமானவர்களே, ஓகே, சூப்பர். அதாவது இந்த எசாயா புத்தகத்தில் எசாவுடைய அழைத்தலை பார்க்கும் பொழுது அவர் கரெக்டாக சொல்வார். அவர் எல்லாம் அப்படியே தொன்மை வேந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, இறை வார்த்தை நாக்கில் வைப்பார். இப்போ இறை வாக்கினர்களை உருவாக்குகின்ற பொழுது அந்த எப்படி சொல்றது, வார்த்தை இது முக்கியம். இறை வாக்கினர்கள், வாக்கு, மவுத் பீஸ் ஆஃப் காட். அப்படின்னா மவுத் எங்க இருக்கு? மவுத் இங்க இருக்கு, ஆமாவா? மவுத் பீஸ் அப்படின்னா இந்த நாக்கால பாடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மக்கள்லாம் எதிர்த்து போயிட்டு இருந்தாங்கல்ல, மைக்ல இருந்து பேசும்போது சவுண்ட் ஆகுது. அந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசுவோம், தப்பு இல்லை. எரிக்கோ மதில்ல போகும்பொழுது எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்கள சுதிகன மகிமை தான் வழி கொடுத்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனால இப்போ எப்படி சொல்றது, பிரைஸ் ஒர்ஷிப்னா நாங்க பாட்டு பாடுறதே கிடையாது. அண்ணன் 2 பேர் கீபோர்ட் வாசிக்கிறாங்க, பிரதர், அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து பாடுறது கிடையாது. எல்லாம் சேர்ந்து அதனால பாட்டு வார்த்தை எப்படி சொல்றது, இறை வார்த்தையினுடைய தொகுப்பாக கலந்த இந்த பாடலை தான் நம்ம நாக்க வைக்க போறோம். சரிங்களா? இந்த நாவுல இருந்து அப்படி சொல்லுது, ஆண்டவரை புகழ புகழ என் வாழ்க்கை ஃபுல்லா உருமாறும், என்னை ஆண்ட ஃபுல்லா அபிஷேகம் செய்வார். ஆமாவா இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை என்னவா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும் போது அடுத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமாவா? அப்ப ஆண்டவருக்கு புகழ்ச்சி கீதத்தை செலுத்த செலுத்த ஆசீர் வந்துரும். சரிங்களா? இட்ஸ் எக்கோ. அதனால இந்த சைலண்ட் இதெல்லாம் வார்த்தைகள். அதனால உண்மை ஆராதிப்பேன். இப்ப
பிரதருக்கு அதான் பிரச்சனை, சரிங்களா? எங்களுக்கு அதான் பிரச்சனை. அப்ப சேர்ந்து பாடும் பொழுது எல்லாம் சேர்ந்து வைப்ரேட் ஆகணும். எல்லாத்துக்கும் படிக்க தெரியும், இல்லைன்னா வார்த்தை கேட்டது பாடலாம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. பாடுவோம். சிரித்த முகத்தோடு உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. மீண்டுமாக. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவோம். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அப்படி எந்திரிச்சுக்கலாமா? அந்த ஷீட்டெல்லாம் அப்படி கீழே வச்சதுங்க. அந்த ஷீட்டெல்லாம் கீழே எந்திரிச்சிக்க போறோம். இந்த புகழ்ச்சியில எப்படி சொல்றது, உட்காந்து பாட்டை கவனிக்கிறது இல்லை, நம்மளே எந்திரிச்சு கைத்து தட்டி பாட போறோம். இப்ப மியூசிக்ல இல்ல, நாங்க பாட மாட்டோம். இப்ப நீங்க மட்டும் ஒரு டைம் இந்த பாட போறீங்க. சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட். உம்மை ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவோம். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக
ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உற்சாகத்தோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். கைகளை அசைத்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கண்களை மூடி என் நாட்கள் முடியும் வரை, கரங்களை உயர்த்தி என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இரண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், ஆண்டவரை நாம் துதிப்போம். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் என் கடைசி மூச்சு உள்ளவரையிலும் உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இரு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். இயேசுவே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, 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 நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர். எல்லா துதியும் கனமும் புகழும் காரணமானவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே. இதோ எரேமியா 1:5 திருவசனம் இவ்வாறு கூறுகிறது, தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன் என்று, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று. பெயர் சொல்லி அழைத்த நல்ல தெய்வத்தை நோக்கி நாம் துதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ நான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நான் எப்பேர் இருப்பேன் எனக்கும் தெரியாது, என் தாய்க்கும் தெரியாது, உலகத்தில் உள்ள யாருக்கும் தெரியாது. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ என்னை உள்ளங்கையில் தாங்கிக் கொண்டிருக்கிறீர் இயேசுவே. உம்மை நாங்கள் புகழ்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு துதிக்கிறோம் இயேசுவே, 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 இயேசுவே. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே மாட்சி. எங்கள் கடைசி மூச்சு வரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் ஒரு பாகம் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. எவ்வளவு அன்பு பாருங்க. தாயின் விட அதிகமாக அன்பு வைத்து ஆண்டவர் தன் விலையேற பெற்ற உயிரை கொடுத்திருக்கின்றார்.
இந்த 40 நாட்கள் அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அமர்ந்து கொள்வோம். 1 தெசலோனிக்கர் பைபிள் எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையுள்ள இறை வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையுள்ள இறை வசனங்கள். யாராவது படிச்சீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, போதுங்கக்கா. பிரைஸ். இன்னொரு வாட்டி கொஞ்சம் சத்தமாக படிங்கக்கா. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். எங்க தம்பி இருக்கிறது? வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை, வேலைக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் வேற இந்த வார்த்தையை சொல்லிட்டார். என்ன வார்த்தை? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கு பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். வீட்டுக்கு போனால் இருக்கு, வீட்டுக்காரர் வருவார் சாயந்தரம். எப்படி வருவார்? அவர் ஒரு பக்கமாக வருவார். அதை பார்த்து எங்கே சாமி நான் நன்றி சொல்கிறது? என் கணவரை இப்படி வைத்ததற்காக நன்றி சொல்ல முடியுமா? முடியாது. பையன் படிக்கவே மாட்டான், பொண்ணு சுத்தம். இந்த பையன்களை கொடுத்ததுக்காக, இந்த பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல முடியுமா? முடியாது. கணவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனதுமே வீட்டுக்காரம்மா வாங்க, இப்போ தான் வந்தீங்களா, உக்காருங்க, சாப்பிடுங்க, அப்படியா சொல்வீங்க? வா, இப்போதான் வந்தியா, நேரம் கட்ட நேரத்தில் வந்துட்டு என்ன இது, போ உக்கார். நடக்குதா இல்லையா? நடக்காத ஒன்றும் பேசுறதில்ல. கணவர் கேட்கலாம், இதுக்கெல்லாம் தம்பி எப்படி தம்பி நன்றி சொல்றது? என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? கேள்விகள் கேட்கலாம். வீட்டுக்கு போனால் அவ்வளோ பிரச்சனை இருக்கு, குடும்பம் இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இந்த சூழலை எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது, எப்படி நான் நன்றி சொல்றது? சரி, கோயிலுக்கு வரீங்க. கோயிலுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக வருவோமா, பெட்டிஷனை போட்டு போறதுக்காக வருவோமா? ரெண்டுக்கும் தான். ஃபஸ்ட்டு பெட்டிஷன் போட்டுருவோம், அப்புறம் போனால் போது ஏதோ உயிரை கொடுத்துட்டாரு, கூப்பிட்டாரு, நன்றி கடவுளே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு போயிடுவோம். கரெக்டா?
முழுமையாக நன்றி சொல்வதற்காக கோயிலுக்கு நாம் வந்திருக்கின்றோமா? சொல்லி பார்த்துருக்குறோமா? எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது, ஒரு இன்சிடெண்ட். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சம்பளத்தை பாதி ஆக்குனாங்க தெரியுங்களா? சிலருக்கு வேலையே இல்லை, சிலருக்கு சம்பளமும் இல்லை. இந்த கொரோனா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. கொரோனா டைமில் எங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாக சம்பளம் போட்டாங்க. அந்த ஃபுல்லாக சம்பளம் போட்டு ஒரு 3 மாதம் அப்படி ஜாலியாக இருந்தது. ஏன்னா வேலைக்கு போக தேவையில்லை, ஆனால் சம்பளம் பாட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு, ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படின்னு. 3 மாதத்துக்கு கழிச்சு ஒரு மெசேஜ் வருது, டியூ டு COVID-19 யுவர் சேலரி வில் பி ரெடியூஸ்டு 50%. 50% உங்கள் சம்பளத்தை குறைச்சிட்டோம், முடிஞ்சது கதை, அவ்வளோதான். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் புதுசாக கார் எடுத்திருந்தேன், போட்டாங்க. எது 50% முடிஞ்சு போச்சு, அதுலேயே வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே ஓடுறேன், ஒடியார ஐயோ போச்சுரா 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 சொல்லி 1 மாதத்துக்கு மேலே நிம்மதியே இல்லை. ஐயோ சம்பளத்தை குறைச்சிட்டாங்க, வாழ்க்கையே போயிடுச்சு. உண்மைதானம்மா? உங்களுடைய வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? கண்டிப்பாக இருக்க முடியாது. பட் எனக்கு வந்த சூழல் முடியலை. ஐயோ போச்சு போச்சு போச்சுன்னு வீட்டில் உட்காடுறேன், நடக்கிறேன், தூங்குறேன், ஒன்றுமே தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, குழப்பம், எல்லா பிரச்சனை. அப்போது அந்த லாக்டவுன் டைமில் சாயந்தர நேரம் ஃப்ரீயாக விடுவாங்க தெரியுங்களா, ஒரு 2 மணி நேரம். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வரலான்னு சொல்லும் பொழுது நானும் என் மனைவியும் கார் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனோம். எங்களோட சர்ச்சில் நற்கரணை ஆலயம் இருக்கும், சூரமங்கலம் பங்கு. அந்த நற்கரணை ஆலயத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு நெருடல். எனக்கு கடவுளை எதையாவது கேட்டுடலாம், நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணேன், என்னை போய் இப்படி சிக்க விட்டியே, என் வாழ்க்கையை முடிச்சு விட்டியே, பயங்கர கோவம். இன்னைக்கு போய் இன்னைக்கு பிடிச்சி எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிடலாம், எவ்வளோ அவரை குறை சொல்ல முடியுமோ அப்படியாவது உரைக்கட்டும் அவருக்கு, அப்படியாவது உரைச்சி அடுத்த மாதம் எனக்கு ஃபுல்லாக சம்பளத்தை போடுவார் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் அங்கே போயிட்டு அவ்வளோ கொலை வெறியோடு போயிட்டுருக்கேன். இயேசு மட்டும் நேரில் கிடையாது, சட்டையை பிடிச்சிடலாங்கிற அளவுக்கு போயிட்டு நற்கரணை ஆலயத்தில் போய் உட்காடுறோம், நானே என் மனைவியும். உட்காந்துட்டு அப்படின்னா வாய் வர மாட்டேங்குது, அப்படின்னா ஒன்றும் வர மாட்டேங்குது. இவர் எப்படியாவது கேள்வி இருந்தாலும் கேட்டே ஆகலாம், வர மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா காதில் ஒரு சத்தம் கேட்டுது, அவருக்கு நன்றி சொல்லுன்னு, அவருக்கு நன்றி சொல்லு. இவரை சட்டையை பிடிச்சி கேட்கலான்ட்டு போனா இதுக்கு நன்றி சொல்ல சொல்லி இந்த வார்த்தையை ஏன் காதில் வருது அப்படின்னா, மற்ற வார்த்தைகள் வரல, நன்றிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல சொல்லி கேட்டுகிட்டே இருந்தது. யோசிக்கிறேன், குழப்புறேன், சரி இந்த வார்த்தையை சொல்லி தான் தீரலாமே, இது வார்த்தையை சொல்லி தான் பார்க்கலாமே. அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ப்ரெஷர். நற்கரணையை பார்த்துட்டு இயேசுவே நன்றி, அவ்வளோதான். என்ன சொன்ன? இயேசுவே நன்றி, ஒரே வார்த்தை தான், இயேசுவே நன்றி. நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, என் மனசை விட்டு ஏதோ ஒரு பாரம் வெளியே போயிடுச்சு. என் மனசுலேருந்து ஒரு பாரம் வெளியே போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. நான் சொன்னது வேற எதுவுமே சொல்லலை, ஒரே வார்த்தை இயேசுவே நன்றி. சொன்ன மாத்திரத்தில் அப்படியே வானத்துலேருந்து பொத்துக்கிட்டு பணம் கொட்டலை. உடனே என் மொபைலுக்கு பேங்க்லேருந்து மெசேஜ் வரல, உங்கள் சம்பளம் வந்துருச்சு, உங்களுக்கு 1 லட்சம் வந்துச்சு, வீட்டில் எதுவும் சொத்து எழுதி வைக்கல. ஆனால் தைரியம் கிடச்சிது, சக்தி கிடச்சிது, ஆற்றல் கிடச்சிது. 1 வருஷத்துக்கு மேலே பாதி சம்பளத்தில் சந்தோஷமாக குடும்பத்தை வழி நடத்த ஆற்றல் கடவுள் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தாங்க, நன்றி. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, கூடி வந்திருக்கிறோம், இறை புகழ்ச்சி ஏறெடுக்கிறோம். இந்த இறை புகழ்ச்சி எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக. அதனால தான் கடவுள் எப்போதுமே நல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பாட்டு ஷீட்டில் பாருங்க, 5வது பாடல் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடல் ஷீட்டில் 5வது பாடல். நல்லவர் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே,
நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. பாடுவோம். நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. மீண்டுமாக. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. மீண்டுமாக. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. பாடுவோம். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா இயேசு ராஜா நன்றி. மீண்டுமாக. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. பாடுவோம். எனது ஆற்றல் நீதானே, எனது பெலனும் மீண்டுமாக. நீதானே. எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. பாடுவோம். எனது ஆற்றல் நீதானே, எனது பெலனும் நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே. பாடுவோம். என் கீதம் என் பாடல் என் பாடல் எல்லாமே நீர்தானே. எல்லாமே நீதானே. என் நேசரே நன்றி, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. அப்படி எழுந்து நிற்போமா? இதே வரிகளை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாட்டு வரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல? சீட்டு வேணுமா? நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகமாக. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நன்றி மட்டும் நீங்க சொல்லுங்க. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. என் நேசரே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி,
இயேசு ராஜா நன்றி. எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. பாடுவோம். எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. எனது ஆற்றல், எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. பாடுவோம். எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே. பாடுவோம். என் கீதம் என் பாடல் என் பாடல் எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே. நன்றி உணர்வோடு பாடுவோம். என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. என் நேசரே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நல்லவர் நீர்தானே. கண்களை மூடி எல்லாம் நீர்தானே, கரங்களை தட்டி நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கரங்களை உயர்த்தி என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அனைவர் வாயிலிருந்து வரட்டும். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் நன்றியால் துதிக்கட்டும். நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா, துதிப்போமா. நன்றி 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 இயேசுவே, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி சொல்லி துதிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அதிசயம் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி பாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாவிலும் அதோ அந்த உடலில் அற்புதம் நடக்கின்றது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பொருளாதார சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி 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 இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. என் நேசரே, என் நேசரே நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட்டு கொண்டிருக்கின்றார். இம்மானுவேல் நன்றி, அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. வாய்களை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
விண்ணக தூதர்களோடு இணைந்து ஹalleluya 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 புனிதர்கள் கூட்டத்தோடு இணைந்து ஹalleluya 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 இறைமக்கள் திரு அவையோடு இணைந்து ஹalleluya 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே முழு உள்ளத்தோடு நன்றி இயேசுவே முழு இருதய அன்போடு இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே என்றென்றும் எங்களுக்காக பரிந்து பேசும் எமது தாயும் உமது தாயுமாய் அன்னையின் மரியின் வழியாக இந்த இறை புகழ்ச்சியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரியமானவர்களே, அமர்ந்து கொள்வோம். எல்லாம் அப்படியே நம்ம எல்லாம் ஆவியானவருக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நாம் அவர் கரத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆஃப் டே தியானம், அரை நாள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யணும். ஒவ்வொரு வாழ்க்கையே தியானம் தான். ஆண்டவரை பற்றிய அறிவை ஒப்பற்ற சொல்லும் என்ற 2ஆம் வாசகத்தில் பவுலடிக்கிறார், குறிப்பிட்டு காட்டுகிறார் அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே. அப்படின்னா ஆண்டவர் எப்படி சொல்றது, நம்ம ஒவ்வொரு நாளும் சுவைச்சிட்டே இருக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும், அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நம்ம வாழ்க்கையே அவரது கருத்தில் எல்லா நாளும் தியானம் தான். சரிங்களா? அதனால அந்த நாளில் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பா அப்படின்றது தான். எனவே இப்போ 10:30க்கு பிரேக்கு. என்னடா ஓயமா பாடியே கொண்டுருவாங்களேன்னு நினைக்கிறீங்க? நம்ம இயேசுவுக்குள்ளாக சாக போகிறோம், இயேசுவுக்குள்ளாக உயிருக்கு போகிறோம் அப்படின்றது தான். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் டீமாக பெனடிக்ட் அண்ணன், அஸ்வின்ஜி, ஜான் பிரிட்டோ, நாங்கள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஜெபிக்கின்ற பொழுது ஒரு உந்துதல். அப்போ இந்த வார்த்தை தான், எசாயா புத்தகம் எல்லாம் எடுப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எசாயா புத்தகம் இன்றைய முதல் வாசகம் தான் இன்னைக்கு. அது எசாயா புத்தகத்தில் 43வது அதிகாரம் 43 இறை வார்த்தை 18-19. இறை வார்த்தை 18-19 எல்லாம் சேர்ந்து என் கூட சேர்ந்து, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி
சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். எல்லாத்துட்டையும் பைபிள் இருந்தா சேர்ந்து படிக்கலாம், இல்லைன்னா நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்றீங்களா? முன்பு நடந்தவற்றை சத்தமா, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். இப்படி கரமொழி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா இந்த வார்த்தைக்காக? அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் 5 வாரம், இது கடைசி வாரம், அடுத்தது 6 குருத்து ஞாயிறு, அப்படி 6 வாரம் முடிஞ்சு எல்லாம் சேர்த்து பார்த்தா 7 வாரம் வந்துடும். ஒவ்வொரு வாரமும் கூட அப்படியே நம்ம ஆண்டவர் இறை வார்த்தையால் அப்படியே ஊக்கம் கொடுத்து கொடுத்து, ஏய் மானிடா, என் மனம் திரும்பு, வந்துரு, என் பின்னாடி வா, நான் உன் அன்பு செய்கிறேன், உன் மேலே இரக்கம் காட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் இறை வார்த்தையால் அப்படியே நம்மளை கட்டி கட்டி அப்படியே இழுக்கிறார். ஆண்டவர் நம்ம இழுத்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எப்படி சொல்றது, தொடர்ந்து அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த தவ காலத்துல. அதுல இன்றைக்கு இந்த எசாயா புத்தகத்தினுடைய முதல் வாசகம், இந்த வார்த்தை மட்டும் மனசுக்குள்ள அப்படியே வச்சுப்போம். நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரதர் அழகான ஒரு சாட்சி சொன்னார் தெரியுங்களா, என் வாழ்க்கையில எல்லாம் இருண்டு போச்சு, அப்படியே எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, குறைவான சம்பளம், எல்லாம் பிரச்சனை. ஆமா தானே, பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப இந்த பாப்பா கூப்பிட்டு கேட்டாச்சுக்க, உனக்கு என்ன பிரச்சனை கேட்டாச்சுக்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லாம இருக்கும். அதே போல ஒரு சின்ன மற்ற இன்னும் குடி பிள்ளைங்கள குழந்தைகளை கேட்டா கூட எனக்கு சாக்லேட் வேணுன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? எனவே இது எல்லா வாழ்க்கையிலையும் இந்த துன்பம், துயரங்கள், சறுக்கல்கள், வீழ்ச்சிகள், சோதனைகள் இதெல்லாம் வரது உண்டு. சரிங்களா? அது பிரச்சனையே கிடையாது. என்னடா பிரச்சனை சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரது வார்த்தை நமக்கு எப்படி சொல்றது, அபிஷேகத்தை கொடுக்கிறது, ஆற்றல் கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது. அப்படியே இறை புகழ்ச்சி அப்படியே 1.5 மணி நேரம் நம்மளுக்கு டைம் போனதே தெரியல. அப்படியே பாடிட்டே இருந்தோம். எனது ஆற்றல் நீதானே, எனது பலன் நீதானே, ஆண்டவரே உமக்கு நன்றி, இம்மானுவேல் என் கூட இருக்கிற கடவுளே உமக்கு நன்றி, என் ஆன்மாவின் ஆன்மாவாக இருக்கிற என் ஆவியானவரே உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இதுதான் நம்ம எல்லா கட்டத்திலையும் ஆண்டவருக்கு புகழ்ச்சி செலுத்தணும். என் நாட்கள் முடியும் வரை நான் உன்னை புகழ்வேன், என் சுவாசம் ஒளி வர, என் ஜீவன் பிரிய வர, என் உடலை விட்டு என் மூச்சு காத்து என் உயிர் போற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை புகழ்வேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜீவன் பிரிய வரைக்கும் நமக்குன்னு ஒரு சோதனை வரதான் செய்யும், துன்பம் இருக்கதான் செய்யும். ஆனால் இறை வார்த்தையோடு என் வாழ்வு கலந்திருக்கிற பொழுது, இறை வார்த்தையோடு என் வாழ்வு கலந்திருக்கிற பொழுது, அது எப்படி சொல்றது, ஒரு ஆற்றலை, வெள்ளத்தை, ஆண்டவரது அபிஷேகத்தை நாம் ரசிக்க முடியும், கொண்டாட முடியும். கரம் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? மீண்டுமாக இந்த இறை வார்த்தை இன்றைய நாளில இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆண்டவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அதாவது நம்ம வாழ்க்கையில முன்பு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான், முடிந்தது, கதம் கதம், முடிந்தது முடிஞ்சிருச்சு. ஐயோ முன்னாடி அப்படி பண்ணிட்டேனே, ஐயோ அது ஓடி போய் ரெக்டிஃபை முடிஞ்சிருச்சு, போனது திரும்பி வராது. ஒரு படம் பார்த்துருக்கேன், சின்ன ஒரு சின்ன ஃபிலிம், இங்கிலீஷ் படம் தான் அது. ஒரு சாயல் இருக்கு, பி இன் ப்ரெசன்ட் சொல்லுவாங்க. எங்க போனாலும் சரி, நீ மலை மேலே ஏறும் போது பல்வேறு எப்படி சொல்ல சறுக்கெல்லாம் ஏறிட்டு இருப்ப, மேலே ஏறி நில்லு, எங்க இல்லப்பா இவ்வளவு தூரம் கடந்து வந்து நினைக்காத, இப்பயும் கூட இன்னும் மேலே போறதுக்கு வழி இருக்கு. பி இன் ப்ரெசன்ட், பி இன் த ப்ரெசன்ட். நாம் என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்.
பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரது அந்த ஒளியில, அந்த வழியில, அந்த பிரசன்னத்தில் நான் இருப்பேன். ஆண்டவரது பிரசன்னத்தில் இருப்பேன். அதுதான். அப்ப நிகழ்காலத்தில், அப்ப முன்பு நடந்ததை எல்லாத்தையும் அழிச்சிரு. நம்ம ஒரு கணக்கு போட்டு எல்லாம் புரிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா எஸ் மேம் அப்படின்னு சொல்லும் போது டப்புன்னு போர்டை போட்டு அழியன்னு அழிச்சு கிளியர் பண்ணிடுவாங்க. அடுத்தது புதுசான ஒரு சம். அதே போர்த்தான் நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி சொல்ல, எல்லாத்தையும் முன்பு நடந்ததை மறைந்து விடுங்கள். அதாவது நல்லா சொல்லுவாங்க, மறதி வந்து பெஸ்ட் மெடிசின் சொல்லுவாங்க. ஆமாவா? எவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் மைண்டுக்குள்ள தூக்கம் வருமா முதல்ல? ஐயோ கஷ்டம். மறதி வந்து பெஸ்ட். ஆண்டவரே சொல்றாரு, என்னது? ஏய் அப்பா மானிடா தம்பிகளா என்னுடைய செல்லங்களா, முன்பு நடந்ததை மறந்துடுறா, மறந்துரு மறந்துரு மறந்துரு. ஆண்டவர் சொல்றார் மறந்துரு, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். ஐயோ அங்க ஓடி போயிட்டேனே, தொலைஞ்சு போயிட்டேனே, அங்க இப்படி வார்த்தை பேசிட்டேனே, ஐயோ கடவுள் என்னை மன்னிப்பாரா, நான் பாவத்தோட இருக்கிறேனே, சரி ஓகே இப்பயே இருந்துட்டு போயிடலாம். முன்பு நடந்ததை பத்தி சிந்திக்காது இரு. முன்பு சிந்திக்க வேணாம், அது அப்படி முடிஞ்சிருச்சு. என்ன செய்யணும்? இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். யார் செய்கிறா? கடவுள் செய்கிறாரு. புது செயல் ஒன்றை கடவுள் நமக்காக செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த யூபிலி ஆண்டு எப்படி சொல்றது, எதிர்நோக்கின் திரு பயணிகளாக நம்பிக்கை ஆண்டவற்றை நம்ம அறிக்கையிடுகின்ற பொழுது புது வாழ்வு, புது செயலை ஒன்றை ஆண்டவர் செய்ய போகிறார். இதை என்ன பார்த்துக்கோங்களேன், நம்ம எதுக்காக தயாரிச்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரது உயிர்ப்பு பெருவிழாவிற்காக. அதுவும் இந்த 2025 வந்து யூபிலி பெருவிழா, அந்த யூபிலி பெருவிழாவோடு உயிர்ப்பு பெருவிழா அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு உறுதியான அறுதியிட்டு எப்படி சொல்றது, அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, பொய்யே கிடையாது. ஆண்டவர் நமக்கு அத்தகைய ஒரு மாபெரும் செயலை செய்ய போகிறார். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. ஆண்டவர் என்னை தேற்றிவிட்டார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் இறை வார்த்தை. அப்ப இறை வார்த்தையோடு ஒன்றித்திருக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தான் அது வந்து இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. புதுச்செயல் வந்து திடீர்னு வந்து எப்படி சொல்றது, ஆண்டவர் வச்சுட்டு போகல, அந்த விடியல் உதித்து விட்டது, அவ்வளவுதான். அதை நான் எப்படி சொல்றது, அதை அந்த இறை அனுபவத்துக்குள்ளாக அந்த புது விடியலை, புது அருட்பொழிவை, புது பெலனை, புது திடனை, ஆற்றலை எப்படி அனுபவிக்க போறேன்? அதுதான். நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பிரச்சனை ஆற்றுக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு, அதை நல்லா யோசிச்சு பாரு, நான் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பாலை நிலத்துல பாதை ஒன்று அமைப்பேன். பிரதர் வந்து இன்னைக்கு காலையில வந்து இதே விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அது உங்களுக்கு பகிர்வார் அவர் வரும்போது. ஆண்டவர் எப்படி சொல்றது, தேர்ந்தெடுக்கார் அப்படின்னா பாலை நிலத்துல, அங்க எப்படி பாலை நிலத்துல வீடு கட்டி வாழ முடியுமா? வாழ முடியாது. பாலை நிலன்றது வந்து ஒரு வறட்சியான இடம். நீ வறட்சியில உன் வாழ்க்கை இருந்தாலும் அந்த இடத்துல உனக்கு வழி அமைப்பேன். ஆண்டவர் எப்படி சொல்றது, அந்த அருள் பெரும் அந்த வார்த்தை பாருங்களேன். பாதை நிலத்தில் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோண்ட செய்வேன். இங்கெல்லாம் தண்ணி வரும் வராது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் நமக்குன்னு சொல்கின்ற அபிஷேகத்தான், ஆசீர்வாதம் இதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை மட்டும் அப்படியே இந்த எசாயா 43, 18, 19 இதை மட்டும் நினச்சிக்கும். நான் முன்பு நடந்தவற்றை மறந்து விடுவேன், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்க மாட்டேன். ஆண்டவரே, நீ எனக்காக புது செயலை செய்திருக்கிறேன், நான் அதை கவனித்து கொண்டிருக்கிறேன். இந்த மனநிலை நமக்கு தேவை, இந்த மனநிலை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது, சரிங்களா? அதை பற்றி தான் அடுத்த அமர்வில் நம்ம சிந்திக்க போகிறோம். எனவே இப்போ 10, சரிங்களா? எனவே இந்த வார்த்தையோடு போவோம். ஆண்டவருக்கு புது செயல் செய்ய போகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு நன்றின்ற வார்த்தை, தேங்க்யூன்ற வார்த்தை எப்படி மாறுனுச்சு? ஆண்டவர் வந்து இந்த 10 தொழுநோயில எல்லாத்தையும் குணமாக்கினாரு. அல்ல ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து நன்றி சொன்னார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவன்கிட்ட வந்து நம்மகிட்ட நன்றி எதிர்பார்க்கிறார்.
ஆமாவா இல்லையா? புதுச்செயல் ஒன்றை செய்கிறேன், அது இப்பே தொடங்கிருச்சு, கூர்ந்து கவனிக்கவில்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம நிக்கணும். ஆண்டவரே, உமது அருளை, ஆசீரை, உமது இறைவார்த்தை முற்றிலுமாக நம்புகிறேன். நீர் எனக்காக ஒரு புது காரியத்தை செய்திருக்கிறீர், புது பலனை கொடுத்திருக்கிறீர், என் வாழ்க்கையில விடியல் தோன்றி இருக்குது, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. இந்த நன்றி நிறை உள்ளத்தோடு இப்போ நம்ம பாடிய பாடல்களை அப்படி சிந்தித்தவாறு நம்ம இந்த டீ பிரேக்குக்கு போவோம். டீ பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே பாடல் ஒலிக்கும், அப்படியே பாடிட்டு இருக்கும்போது சேர்ந்துக்குவோம். அப்புறம் 11 மணிக்கு நம்ம அடரேஷன் இருக்கும். அந்த அடரேஷன் அப்புறம் பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய விரும்புவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம். அடரேஷனுக்கு அப்புறம் நம்ம திருப்பலியும் அப்படியே கலந்துக்குவோம். சரிங்களா? பிரியமானவர்களே, இப்போ கடைசியாக பாடின அந்த பாட்டை மட்டும் நம்ம மீண்டுமாக ஒரு முறை அப்படியே சந்தோஷத்தில் அந்த நன்றி கீதத்தை பாடிட்டு நம்ம அப்படியே செஞ்சுவோம். கொஞ்சம் எந்திரிக்கலாமா? ஓகே. இப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அதில் கரெக்டாக வரும் ஸ்டான்ஸில். கடந்ததை நினைத்து சேர்ந்து பாடம், கடந்ததை வருந்தாதே, அப்புறம் நடந்ததை மறந்துவிடும். இப்போ ஜஸ்ட் ஓகே, அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம பாட ஜஸ்ட் ஓகே, we will repeat. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது. கரமொழி எழுப்பி இந்த இறை வார்த்தைக்கு நன்றி சொல்லியவாறே இந்த மகிழ்ச்சியின் கீதத்தை நாம இப்ப கரவொலி எழுப்பி நாம் பாடுறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், கடந்ததை நினைச்சு கலங்க வேணாம், நடந்ததை எல்லாம் மறந்துரு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு புதுசா செய்ய போறார், அதை இன்னைக்கு நீ பார்க்க போற. இதைதான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். மீண்டுமாக இந்த பாடலில நாம ஆண்டவர் செய்கின்ற அபிஷேகத்தை, என் வாழ்வில் ஆண்டவர் உணர்த்துகின்ற அபிஷேகத்தை நாம் புரிந்ததாக, நன்றிக்குரியதாக இந்த பாடப்படும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் சொல்லக்கூடியது, நம்ம எல்லாம் நொறுங்கி போன இதயமாக இருந்தாலும்
பல்வேறு சோதனை, வீட்டில் வந்து அடுத்த வேலை என்ன செய்யறது என்று அப்படியே உடைந்து போன பாத்திரங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம இதயத்தை கட்டுகிறார், கிட்டத்தை கட்டுகிறார். நமக்கெல்லாம் ரத்தம் வந்தாலும் கை கால் எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் நமது கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார், நம்ம காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். ஆண்டவரது அபிஷேகம், ஆண்டவர் நமக்கென கொடுக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையை, நம்பிக்கை வாழ்வை நாம் உணர்வோம். ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து பாடுவோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரம் உயர்த்தி பாடுவோமா? என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே கண்களை மூடியவர்களாக அப்படியே உள்ளார்ந்த விருப்பத்தை, நமது இதயத்தில் ஓடுகின்ற அந்த எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவே நன்றி ஆண்டவரே, இதோ எங்களை உருவாக்குகிறவராக, எங்களை மீண்டும் புது படைப்பானவராக மீண்டுமாக உருமாற்றுகிறேன். இதோ எங்களுக்கான இறை வார்த்தை கொடுத்திருக்கிறேன். இதோ எங்கள் வாழ்விலே பழசை எல்லாம் மறக்க செய்றீங்க. இதோ எங்கள் வாழ்விலே இதோ கடந்தது, எங்கள் எதிர்காலத்தில் நடந்தது, எங்கள் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க நினைத்து பார்க்க வேண்டாம், நின்று எங்களை தேற்றுகிறேன். இதோ எங்களை மீண்டுமாக எங்கள் கண்ணீரை துடைத்து, எங்கள் கரங்களை, எங்கள் கால்களை மீண்டுமாக திடப்படுத்தி வலு கொடுத்து, அன்பு ஆண்டவரே, எங்களை மீண்டுமாக புது வாழ்வை காண செய்ய எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் வாழ்விலே பல்வேறு காயங்கள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், குடும்ப சூழ்நிலை பல்வேறு விதத்திலே எங்களை வாட்டினாலும் வதக்கினாலும், இதோ எங்கள் வறுமையிலே நாங்கள் வீழ்ந்தாலும், இதோ இந்த ஆன்மீக வாழ்வை விட்டு தொலை தூரத்துல போயிருந்தாலும் ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை அழைத்து வந்திருக்கிறேன், மீண்டுமாக எங்களை நட்டு வைக்கிறீர், மீண்டுமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு எரு ஊட்டுகிறீர், எங்களுக்கு பலம் கொடுக்கிறீர், நீரோடையோர நடுகிறீர். இதோ உமது விளைச்சலை நாங்கள் காண போகிறோம், எங்களை மீண்டுமாக புது பலனாக உருவாக்குகிறீர். அன்பு ஆண்டவரே, அனைத்திற்குமாக நன்றி, அனைத்திற்குமாக நன்றி. இதோ எங்கள் வாழ்விலே நாங்கள் விடியலை காண, வசந்தத்தை காண, அன்பு ஆண்டவரே, உமது அபரிவிதமான ஆசீர்வாதம் இதோ நாங்கள் கண்கூடாக காண்கிறோம், கண்கூடாக காண்கிறோம். எங்களை மீண்டுமாக நிலைப்படுத்துகிறேன். இதோ எங்கள் அடிமை வாழ்வு, இதோ எங்கள் பாவ வாழ்வு, எங்கள் அழுக்கான வாழ்வு, கந்தலான வாழ்வு அனைத்திலிருந்து விடுபட எங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். உமது குரலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதற்கு, இதோ எங்கள் வாழ்வு மீண்டுமாக புது பலனாக, புது தெம்பாக உருமாறுவதற்கு அன்பு ஆண்டவரே எங்களை அபிஷேகம் செய்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. புது பலனுக்காக நன்றி, புது ஆற்றலுக்காக நன்றி, இறை வார்த்தைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, எங்கள் குடும்பத்திற்காக நன்றி, எங்கள் பயணத்திற்காக நன்றி, எங்கள் பணிக்காக நன்றி. அன்பு ஆண்டவரே, எங்களை ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்ததை நினைத்து கலங்காதே, Thank you.
நடந்ததை மறந்து மறக்க எங்களுக்கு மறக்க வாய்ப்பை கொடுத்து நன்றி இயேசுவே. கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு. நன்றி ஆண்டவரே இயேசுவே. கர்த்தர் புதிய செய்திடுவார். எனக்காக ஆண்டவரை செய்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. இன்றே நீ காண்பாய். வல்லமைக்கு நன்றி, உமது அதிசயத்திற்கு நன்றி. கர்த்தர் புதிய செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்காதே மகனே. ஆறுதலுக்காக நன்றி இயேசுவே. உமது தேற்றுதலுக்காக நன்றி இயேசுவே. எங்களை அரவணைப்பதற்காக நன்றி இயேசுவே. கலங்காதே மகனே. Thank you Jesus. ஆறுதலுக்காக நன்றி. கலங்காதே Thank you Jesus. மகளே. சேர்ந்து பாடுவோம். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம் இயேசுவே. கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். நீங்க இயேசுவே கைவிட மாட்டீர். Praise the Lord. 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 ஆண்டவர் நமக்கு செய்ய போகின்ற இந்த ஆசீர்வாதத்திற்கு வல்லமையான வாழ்வுக்காக நான் தொடர்ந்து நன்றி சொல்ல போகிறோம். ஒரு கடம் மீண்டுமாக எல்லாம் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே,